வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே சேனல்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வார்த்தையை ரீசெண்டாக நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்கன்னு தெரில, பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்து சேர்ந்துருக்கும். ஏன்னா முக்கால்வாசி இப்போ எல்லா நியூஸும் அதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஃபாக இருக்கட்டும், இர்ஃபானாக இருக்கட்டும், ஏஜே பேரவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ரசிகன் மணி, விஜய் சித்து வச்சு கூட ஒன்று வந்துச்சு. பேசிக்கலி இப்போல்லாம் நியூஸ் வந்து ஆக்டர்ஸ் பற்றி வர்றதை விட இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பக்கம் திரும்பிடுச்சு. அப்போயே அதுக்கான அட்டென்ஷன் எவ்வளோ இருக்கும், அந்த அந்த நியூஸ் போடுறதுனால அதுக்கான அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது செல் ஆகிறனால தான் அவங்க மறுபடியும் வந்து அதை போடுறாங்க அந்த நியூஸ். இந்த பக்கம் பார்த்தா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. திடீர்னு எலெக்ஷனை யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்றத பார்க்கறதுக்கு பதிலாக திடீர்னு ஒருத்தருடைய ஃபேஸை போட்டு நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன் போடுறாங்க. யாருன்னு பார்த்தா த்ருவ் ராத். பேசிக்கலி த்ருவ் ராத் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு நார்மல் யூடியூபர்ன்றது யார் வேணா இருக்கலாம். ஸோ இட்ஸ் காமன் மேன் மாதிரி. இப்போ நாளைக்கு நீங்க நினைச்சாலும் ஒரு யூடியூபர் ஆகும். ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. சரி, அவர் என்னதான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா he makes videos in Hindi, just a YouTuber. He makes videos in Hindi. கடந்த வருஷம் வரைக்கும் வந்து அவர் நார்மல் யூடியூபர் மாதிரி போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்து பீப்புளை வந்து திங்க் பண்ண வச்சிருக்குன்றதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அவர் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டாரு, அது யாருக்கு சாதகமா போச்சு, எந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்குன்றது வந்து நான் இங்க பேச வரல. பட் நான் இங்க எதை பார்க்கறேன்னா, ஒரு யூடியூபர் ஹோல்ஸ் திஸ் மச் ஆஃப் அ பவர், திஸ் மச் ஆஃப் அ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நான் இதை எப்படி பார்க்கறேன், it's a very positive thing and it's a very negative thing as well if the influence was bad. அது இங்க நடக்கிறது. ஓகே, படிப்படியாக வரும். முன்னாடி வந்து ஆக்டர்ஸோடைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்குலாம் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அதே வேல்யூ யூடியூபர்ஸ்க்கும் சரி, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்க்கும் சரி, அதே வேல்யூ இவங்களுக்கும் கிடைக்குது. ஸோ இது எப்படி வந்து இருக்குன்னா, ஒரு கிரியேட்டர் இருக்கான், அவனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபாலோயிங் இருக்குது, 100K மேலே இருக்குன்னா, he needs to be politically correct. பொலிட்டிக்கலி கரெக்ட்னும் போது நான் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறேன். பொலிட்டிக்கல் வியூ வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வரல. பொலிட்டிக்கலி கரெக்ட்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடுறாங்கன்னா அது மூலியமா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அது கரெக்டான இன்ஃப்ளூயன்ஸா தப்பான இன்ஃப்ளூயன்ஸா, அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏஜே பேர் வந்து போட்டிருந்தாரு 8 மணி மேலே போகக்கூடாது, அலிகேட்டர்ஸ் லேக்லாம் போட்டிருந்தாரு, அதுக்குள்ள வரும். அது வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பீப்புளுக்கு கொண்டு போகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கிரியேட்டர்ஸ் ஷுட் பி மோர் ஃபோக்கஸ்ட் தேன் ஜஸ்ட் தேர் லைக் வியூஸ் வருது, நான் பேசுறேன், இது என்னோட ஒப்பீனியன்றதை தாண்டி ஒப்பீனியன் வந்து கரெக்டான ஒப்பீனியன் இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு கிரியேட்டருக்கு. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ என்ன பார்க்குற 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, நான் ஒரு வியூ சொல்றேன்னா அது என்னோட ஒப்பீனியனா இருந்தாலும் அதை ஒரு 2 லட்சம் பேர் சொல்லும்போது அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அந்த ஒப்பீனியன் வச்சு என்னோட ஒப்பீனியன் கரெக்டா இருந்தா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதுவே என்னோட ஒப்பீனியன் தப்பா இருந்தா அதை நான் மாற்றிக்கணும். மாற்றலைன்னா என்னால் எத்தனை டேமேஜ் ஆகுது, இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கான சொல்யூஷன் ஒன்றுமே இல்லை. என்னோட ஆடியன்ஸே என்ன கேள்வி கேட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, நீ பேசுகிற ஒப்பீனியன் தப்பாக இருக்குது, இதை மாற்றிக்கணும்னு என் ஆடியன்ஸே சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மைண்ட் செட் இருக்கணும் அந்த கிரியேட்டருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. உடனே வர கிரிட்டிசிசமாக ஹேட்டுன்னு வந்து லேபிள் பண்ணிடுவாங்க. ஏஜே பேரவ் கதைக்கே வருவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரீலை வந்து நம்ம பார்த்துருவோம். இது வந்து 1.4 மில்லியன் லைக்ஸ் போயிருக்கு இந்த ரீல். இவர் யாருன்னு தெரியல, புதுசாக இருக்காரு. அதுக்கு எப்படி கம்பேரிஷன் வந்ததுன்னு தெரியல. பட் பேசிக்கலி வாட் ஹீஸ் ட்ரைங் டு சே இஸ், இட்ஸ் அன் அன்சேஃப் என்விரான்மெண்ட் ஃபார் உமன் கோயிங் அவுட் ஓவர் 8 PM. 8 மணிக்கு மேலே, அதாவது நைட் வந்து வெளியே போனாங்கன்னா, அன்னெசரிலி வெளியே போனாங்கன்னா, இட்ஸ் அன் அன்சேஃப் என்விரான்மெண்ட். எஸ், ஐ அக்ரி, இட்ஸ் அன் அன்சேஃப் என்விரான்மெண்ட் ஃபார் உமன். அன்சேஃபாக இருந்தால் என்ன பண்ணணும்? சேஃப் ஆக்கணும்.
சேஃப் ஆக்கணும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும்? அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். அதை பண்றதை விட்டுட்டு பெண்கள் வெளியே போகாம இருக்கிறது இது எப்படி அதுக்கு சொல்யூஷன் ஆகும்? 1.4 மில்லியன் வந்துருக்கு. நீ என்ன சொல்ல வரன்றது இங்க முக்கியம் இல்லை, நீ எந்த இன்டென்ஷனல்ல சொல்ல வரன்றதும் முக்கியம் இல்லை, அது எப்படி போய் சேருதுன்றதுதான் முக்கியம். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அது நல்ல இன்டென்ஷன்ல சொல்றேன்னா அது என் சைடு ஆஃப் த ஸ்டோரி. பட் பாக்குறவன் அதே மாதிரி ஏத்துப்பான்றது என்னால டிசைட் பண்ண முடியாது. பாக்குறவன் தப்பா ஏத்துக்கிறானா நீயும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். சரி, ஓகே, இந்த கதைக்கு வரும். 8 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னா வாட் கம்ஸ் அண்டர் நெசசரி அண்ட் வாட் கம்ஸ் அண்டர் அன்னெசரி எனக்கு புரியல. 8 மணி ஒரு டின்னர் டைம். ஸோ வாட் யூ டெல்லிங் இஸ் women cannot go out for dinner. வெளியே போய் சாப்பிடவே கூடாது. இல்லை அது நெசசரிக்குள்ள வருமா? the point is இது ஒரு கான்வர்சேஷன் வளர்க்கணுன்ற அவசியமே இல்லை. 8 மணி மேல வெளியே போக முடியலன்னா 8 மணி மேல வெளியே போற அளவுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை சேஃப் ஆக்கணும். அது வந்து ஈஸியஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்ல வரல. இஃப் யூ ஆர் ரியலி சோஷியலி ரெஸ்பான்சிபிள், அந்த சேஃப் எப்படி ஆக்கணுமோ அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். 1.4 மில்லியன் வருதுன்னா இதை யூஸ் பண்ணு, உன்னால என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு அவேர்னஸ் ரைஸ் பண்ணு. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பேசு, அதுக்கு ஒரு வீடியோ போடு. சரி, இப்போ அவங்க வெளியே போகாம இருக்கிறனால என்ன நடக்க போகுது? இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போறதா? இல்ல. you guys are focusing on the problem but not on the solution. எது சொல்யூஷனோ அதை நோக்கி தான் போகணும். பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே போகாம தான் இருக்காங்க. அதை ஏன் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? போகாம தான் இருக்காங்க, ஆல்ரெடி அன்சேஃபா தான் இருக்கு. அப்போ வந்து சேஃப் ஆக்குன்னு என்னமோ அதை தான் நம்ம பேசணும். சரி, ஓகே, உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா பேசாம இருக்கணும். ஒரு விஷயத்த பேசுற, அது உன்னால வந்து ஏத்துக்க முடியல, அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்தா ஜஸ்டிஃபை பண்றன்ற பேர்ல இன்னும் கேவலமா வந்து ஒரு வீடியோ. சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இன்டென்ஷன் வந்து சேஃப் கார்ட் பண்ணணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி சொல்றாரு. பாயிண்ட் என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே நோய் ஆல்ரெடி வந்துருச்சு, கியூர் தான் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி அன்சேஃபாக தான் இருக்கு. அப்போ நம்ம அதை சேஃப் ஆக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும். வெளியே போகாமல் இருக்கிறனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. நான் வெளியே போகணும்னு நான் சொல்ல வரல, வெளியே போக முடியல ஆல்ரெடி. அப்போ அதை சேஃப் என்விரான்மெண்ட் ஆக்குறதுக்கு என்ன பேசணும்? அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷன் வந்து தெரியணும் மக்களுக்கு. உனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் போடு. உன்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. The point is not about attacking AJ Bhairav. The point is about attacking his ideology. இப்போ யாருமே இல்லை, ஒரு தேர்ட் பர்சன்னா வேற. பட் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னும் போது யூ நீட் டு பி பொலிட்டிக்கலி ரைட். அப்படி இல்லைனாலும் 4 பேர் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மைண்ட் செட்டாச்சும் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து மென் வர்சஸ் உமன்ற டிபேட்டே கிடையாது. மென்னை வந்து போய் நீங்கள் டீச் பண்ணுங்கள், இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, அதெல்லாம் வேற விஷயம். மென் வர்சஸ் உமனே கிடையாது. இங்கே பிரச்சனை ஒரு கிரிமினலுக்கும் ஒரு விக்டிமுக்கும் தான். அதுக்கு எதுக்குடா மென் வர்சஸ் உமன் வரும்போது? கிரிமினல் குட் பி மேன் ஆர் உமன், விக்டிம் குட் பி மேன் ஆர் உமன். பெண்களால் 8 மணி மேலே போக முடியாதுன்னு நீ சொல்கிறேன்னா பசங்களால் 12 மணி மேலே வெளியே போக முடியாது. பசங்களுக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. வெளியே போக முடியலைன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன? அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சொல்யூஷன் ஒன்ஸ் அகேன் அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷன் பற்றி அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும். இப்படி தப்பு நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். கிடைக்கல, அது கவர்மெண்ட்டையா மாற்ற முடியும், நாங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம தான் செக்யூராக இருக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதான் ஒருத்தன் பண்ணியிருக்கான் த்ரூ ராத்தேன்றவன். மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்ற முடியும், அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கை மாற்ற முடியும். கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள்னும் போது இவங்களை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்கள திங்கிங்கை வந்து மாற்றினாலே இட்ஸ் கோனா ஹேப்பன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ உனக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீ பேசு, போதும். நடக்குது நடக்கலைன்றது வேற விஷயம். டிட் யூ டூ எனிதிங் அபவுட் இட்? ஒரு விஷயம் வந்து கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தப்பான வழியிலேயே போக முடியும்? ஒரு விஷயத்தில் வந்து இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சமாக இருக்குது, அதனால இங்கே வெளிச்சத்தில் தேடுறன்ற மாதிரி இருக்குது. லிட்டரலி 8 PM அண்ட் 6 AM என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி தான் நம்ம போகணும். டசன்ட் மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ் டு அப்டைன் தட். அதை விட்டுட்டு ப்ராப்ளம் இருக்கு அதனால நான் விலகி போறேன்றது வந்து அப்போ ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். இல்லைங்க, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இந்த டாபிக் வந்து எனக்குமே நிறைய இது இருக்கு. இது என்ன சொல்றது, கேர்ள்ஸ் வந்து இந்த டைமுக்கு போகக்கூடாது, அது உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் இது பண்ண பார்க்குறோம். அப்படின்னா இப்போ பாய்ஸ்க்கு இப்போ பிரச்சனையே இல்லையா? ஒரு கடையில் வந்து திருட்டு நடக்கலையா, ஏன் இப்போ கொல்லலையா, கொலை நடக்குது, அது வந்து கேர்ள்ஸுமாக தான் நடக்குது, இல்லை பாய்ஸ்க்கும் தான் நடக்குது. அப்போ பாய்ஸு வந்து போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். போய் தான் ஆகணும் கட்டாயம். அதே தான் இன்னைக்கு கேர்ள்ஸும் வந்து இன்றைக்கி படிச்சிருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. பட் அவங்க மட்டும் வந்து இந்த இதுக்குள்ளே போனோன்னா எப்படி முடியும்? அதுதான் எல்லா ஃபெசிலிட்டி கிடைச்சியும் அதை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க ஆனால் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் சொன்ன மாதிரி கிரிமினல் அண்ட் விக்டிம் இந்த 2 பேருக்கு நடக்கிறது தான். இந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கு இன்னும் என்ன சேவ் பண்ணணும், இன்னும் அவங்களை எப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இல்லை இன்னும் இந்த சொசைட்டியில் மாறணுன்றது நம்மகிட்ட தான் இருக்குது. ஒரு பசங்கள்கிட்டயே அது விதைச்சிட்டு வர்றதெல்லாம் இருக்குது, எப்படி மாறணுன்றது.
இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து நைட் டைமில் வெளியே வருது போகுதுன்னா அது கிண்டல் பண்ணுறது, ஒரு கேங் உட்காந்து அதை பார்க்குறது, நோட்டை விடுறது, இது எல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இது மாறினா தானே சேஃப்டின்றது, அது நம்மக்கிட்ட இருந்து தானே வரணும் அடிப்படையில் இருந்து. ஒரு பொண்ணு அப்படி சேஃப்டாக ஒரு 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 ரோட்டில் வந்து ஒரு தெருவில் வந்து நைட்டில் போக முடியுது வர முடியுதுன்னா அதுதான் சூப்பர் சொசைட்டியாக நம்ம மாற்றிருக்கோன்னு அர்த்தம். அதை மாற்றாமல் திரும்ப திரும்ப அவங்கள ஒழிச்சு வைக்கணும், நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ எப்படி மாறும்? மாற்றம் எங்கேருந்து வரும்? இப்படியே தான் இருக்கும். அப்போது அவனுக்கு வந்து அப்போ அப்படியே தான் அந்த அந்த இதுலேயே திமிர்லேயே தான் அண்ணன் இருப்பானுங்க, இவங்க மாதிரி தான் ஒழிச்சிட்டு இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது பிரச்சனை அப்படியே இருக்கும். இப்போ கேர்ள் வெளியே வராமல் இருக்கிறது ஈஸி இல்லை, பெரிய பிரச்சனை. அதை போய் நம்ம கட்டுப்படுத்த முடியாதான், அது அப்படியே தான் இருக்குமா? நீங்கள் வராமல் இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது வந்து ஒரு பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆகுறதோ இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு சொல்யூஷனோ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது அந்த காலத்து இது மாதிரி சொல்லுங்க. அந்த காலத்தில் அவங்கள படிக்கவும் இல்லை, வெளியும் ஓடல, பூட்டி வச்சுனீங்க, வேற கதை. இன்னைக்கு எல்லாம் உடஞ்சிச்சு, அவங்க ஃப்ரீடம் ஆயிட்டாங்க, அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இப்பயும் நீங்கள் அதே கதையை சொல்லி திரும்ப அவங்கள உள்ளத்தில் தான் பார்க்குறீங்க, திரும்ப கண்ட்ரோல் வச்சுன்னு பார்க்குறீங்க. அப்புறம் எதுக்கு படிக்கிறது, கேர்ள்ஸ் சமான்றது, வேலைக்கு போகிறதுலாம் என்னத்துக்கு? அது உனக்கு தெரியுதுன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்குன்னா அதை பற்றி பேசு, அது ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியப்படுத்து. எத்தனை கேசஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பேசினதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வேற, வெளியே போகாத, வெளியே போனால் உனக்கு இப்படி ஆயிடும், நீ போகிறனால தான் இப்படி ஆகுன்றது வேற. வெளியே போனால் அப்படி ஆகுதுன்னா அப்படி ஆகக்கூடாது, அதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். அதுக்குன்னு வாழ்க்கையை பூரா வெளியவே போகாமல் இருக்க முடியும், பூட்டியாக வைக்க முடியும். வீட்டில் இருந்தால் கூட தாங்க எல்லாம் நடக்குது. இன்னொரு கேவலமான ஒரு முட்டை நல்ல வீடியோ தான் போட்டிருக்காரு, இதை மட்டும் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணி? நல்ல வீடியோ ஏன்டா நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன்? நல்ல வீடியோ போட்டால் நல்ல வீடியோ, கெட்ட வீடியோ போட்டால் நல்ல வீடியோ போட்டிருக்காரு, கெட்ட வீடியோ ஏன் பார்க்குறேன்றா? அது இங்கே பாயிண்டே கிடையாது. இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை வந்து இப்படி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னா தேர் வில் பி கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் ஷுட் பி ஆன்சர்ஸ். அவ்வளோதான் விஷயம். பிளைண்டாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணாமல் அவர் சொல்கிற கருத்துக்கள் கரெக்டாக தப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அஸ் அ வியூவர். ஹோப்ஃபுல்லி இவருடைய ஒப்பீனியனை வந்து இவர் சரி பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து எதில் போய் வந்து மூழ்கிடுறாங்கன்னா, இந்த வர கமெண்ட்ஸ், ப்ரோஸ் வாக் ஃபேன்ஸ், மை ரெஸ்பெக்ட் ஃபார் ப்ரோ எவ்ரிடே, இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட். இதெல்லாம் வந்து ரியல் கமெண்ட்ஸ் கிடையாது, எல்லாம் லைக்குக்காக போடுற விஷயம். முக்கால்வாசி கமெண்ட்ஸ் காப்பி பேஸ்ட். எல்லாம் டீனேஜர்ஸ், தே டோன்ட் நோ வாட் தேர் டாக்கிங் அபவுட். இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே எனக்கு உண்மையிலேயே சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு தான் இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பட் த பாயிண்ட் இஸ் ஒரு வீடியோ அதுதான் ஆக்சுவல் விஷயம். நாலு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் வீடியோ. இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அங்க இருக்க இத்தனை பேர் இருக்கோம்லனே என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்ன பண்ண சொல்ற? ஸோ வென் பீப்புள் கிரிட்டிசைஸ் யூ, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். முதல்ல லிசன் பண்ணணும், கேட்கணும் காது கொடுத்து. அப்படி கேட்க தயாராக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கண்ணு போடுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு சப்செக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோவாக தான் நான் சொல்கிறேன். ஏஜே பரோ வந்து இந்த வீடியோட மெயின் கேரக்டர் கிடையாது. நான் ஏன் வந்து இவரை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சூப்பர் கரண்டாப்பா இங்கே இப்போதான் சார் நடந்துச்சு. என்னப்பா வந்துருச்சு, சரி ஓகே. எங்கே விட்டோம்? அப்போ அந்த ஏஜே பைரவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த டாபிக் போகணும்னா, இந்த வீடியோ வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்னு தான் டைட்டில் வச்சுருப்பேன். இதை ஏன் வச்சுருக்கேன்னு போக போக சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப மாறி போய் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வரும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். சரி ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் டாபிக். அடுத்து நம்ம தேல்பத்ரி சிங், இவரை எவ்வளோ சொன்னாலும் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாலே இன்ஃப்ளூயன்சர் தான். டசன்ட் மேட்டர் தேர் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். இவரும் இன்ஃப்ளூயன்சர் தான், நானும் இன்ஃப்ளூயன்சர் தான், நம்ம எம்ஜினாவும் இன்ஃப்ளூயன்சர் தான். என்னது சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? என்னடி சொல்கிற நீ? என்ன சொல்கிற? அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி சொல்லலாம். ரீசெண்டாக அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி டிவோர்ஸ் ரூல்ஸ்னு. ஓகே, தேர் சோ மெனி திங்ஸ் ராங் இன் திஸ் வீடியோ, இன் திஸ் டைட்டில், இன் திஸ் தம்ப்நெயில் அண்ட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோவில் வந்து அவர் எதை பற்றி பேசுகிறாரு, எதுக்கு இந்த வீடியோ வந்திருக்குன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு ரூமர். எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, அது ஒரு ரூமர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நட்டாஷா வந்து 70% கிளைம் பண்ணாங்கன்னு வந்ததும் ரூமர் தான். அதுவும் எந்த இடத்துல அஃபிஷியலாக சொல்லலை. அப்படி இருக்கும்போது அதை வச்சு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. சரி, அது கூட விட்டுரும். என்ன தம்ப்நெயில் இது? உங்களுக்கு அது வரைக்கும் கவர் ஆகணுமா? This is how you want to influence your viewers? Seriously? இது இன்டென்ஷனலா நடந்தது. இது வந்து ஒருத்தருக்கு எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னா, தெரியாம தப்பு பண்ணா அது தப்பு. வியூஸ் வரணும்ன்றதுக்காக சூஸ் பண்ற டைட்டில்ல இருந்து, தம்ப்நெயில்ல இருந்து, கான்செப்ட்ல இருந்து ஒரு ரூமரே ஒரு வீடியோவா போடுறீங்கன்னா, you are not a content creator. If anything, you are just creating drama.
பிஹைண்ட் ரூட்ஸை விட கேவலமானவன்டா நீ. சும்மா டைம் பாஸ். எம்ஜி ஸ்கொயர்ல இருக்கீங்களா எத்தனை பேர்? நீங்க கேள்வி கேட்கணும் இந்த விஷயம்லாம். வியூவர்ஸ் கேள்வி கேட்டா இந்த வீடியோக்கு எம்ஜி அவரே வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு, கிரியேட்டர் வந்து பதட்டப்படுவான். ஓகே ஏதோ ஒன்று நடக்கும். நீங்களும் வந்து எதுவும் கேள்வி கேட்கறேன்னா இப்போ இப்படிதான் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே போவார் வியூவர்ஸை. தம்ப்நெயில் இப்படியே இருக்கணுமா? இது தம்ப்நெயிலா? என்ன தம்ப்நெயில் இது? இதுக்கு பேர் தம்ப்நெயிலா? ஐ கேன் கோ ஹெட் அண்ட் சே why don't you use your, பட் அது எவ்வளவு தப்பா இருக்கும்னு நான் பேசும்போதே எனக்கு தெரியுது. அது ஏன் உங்களுக்கு தோணல? உங்களுக்கு தேவைப்படுற பிரைவசி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஓகே, இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் அகேன் கிரியேட்டர் நீட்ஸ் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். வேற வழியே இல்லை. பொலிட்டிக்கலி கரெக்ட்னா உங்களை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை பத்தி பேச சொல்லல, பாலிடிக்ஸ் பத்தி பேச சொல்லல, இன்னொருத்தனை போய் கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லல. நீங்க போடுற கண்டென்ட்ல பொலிட்டிக்கலி கரெக்டா இருந்தாலே போதும். இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தம்ப்நெயில் போடுறது தப்பு. ரூமரை வச்சுட்டு இன்னொருத்தரோட பிரைவசியை இன்வைட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுறது தப்பு. இதை தான் நான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னு சொல்றேன். அவர் போடுற கண்டென்ட்டே டிவோர்ஸ் ரூல்ஸ்னு போடுங்க. இந்த 2 இமேஜ் யூஸ் பண்ணாம, ஹர்திக் பாண்டியாவோட பேரை யூஸ் பண்ணாம, அது ஒரு ரூமர், அதை யூஸ் பண்ணாம டிவோர்ஸ் ரூல்ஸ்னு போடுங்க. சைடுல உங்க மூஞ்சி வச்சுட்டு போடுங்க. பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் தானே. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா வியூஸ் வரும்னு? எதுக்கு இப்படி ஒரு தம்ப்நெயில் வைக்கணும் நீங்க? இதுதான் என்னோட கேள்வி. மூவிங் ஆன். இப்போ வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இஸ் யூ should raise questions. அவ்வளோதான். அது சிம்பிள் தான். வியூவர்ஸும் கேள்வி கேட்கணும். ஒருத்தர் ஒரு நாள் நல்ல வீடியோ போட்டான்றதுக்காக, இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணுறான்றதுக்காக அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நான் ஏதாச்சும் பண்ணாலும் என்னன்னு தான் நீங்கள் தான் கேட்கணும். எண்ட் ஆஃப் த டே நான் எப்படி பார்க்குறேன்னா, அஸ் அ கம்யூனிட்டியாக அதுதான் ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியாக இருக்கும். எந்த ஒரு சோஷியல் மீடியாவே சொன்னாலும். இப்போ எம்ஜினாவை அவங்களுடைய ஃபேமிலி, எம்ஜினா ஸ்குவாடே வந்து இல்லை அந்த தம்ப்நெயிலை பற்றி கமெண்ட்ஸ் போட்டு டிஸ்லைக் போட்டிருந்தா மேபி அவர் கேட்டிருக்கலாம். தட்ஸ் சம்திங் யூ கேன் டூ வியூவர் உங்கள் சைடில் இருந்து. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மதன் கோரியோட ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் இதை கேள்வி கேட்கணும். that doesn't mean you are against him. இந்த வீடியோக்கு அவர் தப்புன்றத சொல்றதுனால அது அவருக்கு தான் நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. ஒரு ஃபேவரட் யூடியூபரோ இல்லை ஃபேவரட் பர்சனோ, பீட் யூடியூபராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கனால நீங்கள் குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். இஃப் யூ கிரிட்டிசைஸ் தம் தேல் கெட் பெட்டர், விச் மீன்ஸ் யுவர் லைஃப் வில் கெட் பெட்டர். அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஒரு காமன் மேனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது, ஒரு பவர் கிடைக்குதுன்னா அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லாட்டி இங்கேயும் ரெகுலேஷன்ஸ் வந்துடும். ஸோ அஸ் அ வியூவராக யூ ஷுட் ரைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அஸ் அ கிரியேட்டராக யூ ஷுட் லிசன் டு யுவர் வியூவர். அவ்வளோதான். இப்படி இது ஒரு சாதாரண விஷயம் தான். அது பண்ணாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கேன்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ டூ, யூ கேனாட் சர்வைவ் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். டிடிஎஃப் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்தது நடந்தது எல்லா விஷயமும் ஒன்று தான். பிகாஸ் இட் டிடன்ட் அக்செப்ட் ஹிஸ் கிரிட்டிசிசம். ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதே அவர் அதை அட்ரஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தா எவ்வளோ நடந்திருக்காரு. அவர் வண்டி ஓட்ட முடியாமல் ஆயிருக்காது. எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. இதுதான் நடக்கும். திருந்து இல்லை திருத்தப்படுவாய். அது யாருக்குனாலும் சரி. இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்லணும், அஸ் அ வியூவராக உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ நான் மதன் கோரி பற்றி பேசுகிறேன். அதுக்காக வந்து நாளைக்கு மதன் கோரி ஒரு நல்ல வீடியோ போடுறாரு, அது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட இருக்குது, அது கரெக்டாகவும் போய் சேருதுன்னா அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த விஷயம் பேசினா போகிற வியூஸை விட அவருக்கு அதிகமாக போகும். ஸோ அந்த விஷயத்தில் நான் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் ஆல் அபவுட் த திங் ஹி டஸ், தவிர இட்ஸ் நாட் அபவுட் மதன் கௌரி. அதான் நான் ஒரு வியூவராக உங்கள்கிட்டையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ உங்களால் பேச முடியாத விஷயத்தை இன்னொருத்தன் பேசுகிறான்னா அது கரெக்டாக இருக்குன்னா அப்ரிஷியேட். நான் ஆக்சுவலாக டிவோர்ஸை பற்றி அவர் வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் 3 வருஷம் முன்னாடி. இப்போ தான் ஞாபகம் வருது. அதான் நான் என் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் பேசின டாபிக் கரெக்டாக இருந்துச்சு, யூஸ் பண்ண டைட்டில்ஸ், யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பண்ணது தப்பு. கோஇன்சிடென்ட்டானு தெரியல, ஒரே டாபிக் அதுவும் இதுவும். இட்ஸ் நாட் அபவுட் த கிரியேட்டர், இட்ஸ் அபவுட் த கண்டென்ட். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த நேரத்தில் வந்து நான் சில கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஷவுட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காய் ஸ்கில்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல். இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் பற்றி எனக்கு தெரியாது, நான் யூடியூப்பில் தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சேனலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஃபீல் லைக் தே நீட் சம் ரெகக்னிஷன். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யுவன் ஷாங்க்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர். இங்கே 2 பேருக்கு நான் ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நம்புறேன். எண்ட் ஆஃப் த டே ஐ டோன்ட் வாண்ட் மீ டு ஸ்பீக் அபவுட் ஆல் திஸ் ஸ்டஃப். எனக்கு பதிலாக 10 பேர் பேசணுன்றது தான் நான் எதிர்பார்க்குற விஷயம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ஜாப், நாட் ஒன்லி மை ஜாப். வீடியோ நல்லா இருந்துச்சுங்க. கரெக்டான டாபிக் எடுத்து பேசினாரு. இப்போ மதன் கௌரி அண்ணா பற்றி பேசுகிறப்போ அவர் வந்து அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோவில் வந்து ஏதோ ஒன்று மாற்றி சொல்லி அது வந்து அவரோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறப்போ அது அடுத்த வீடியோவில் அது சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து நான் பிடிச்சபடி நான் சொன்னதான் கரெக்டாக அப்படின்னு நிற்கிறாலே இல்லை. தப்புனா உடனே அக்செப்ட் பண்ணி இது பண்ணிப்பார். நான் வந்து இப்போ ஜேகே ப்ரோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறப்ப கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டே காய்ச்சி எனக்கு மதன் கௌரி அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் பேர் காய்ச்சி என்னடா இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் அது இப்போ தான் புரியுது. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான். ஸோ
ஸோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து நான் இப்போ பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் இல்லை, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆள். ஸோ இவங்க மாற்றிப்பாங்க. இப்போ 2 பேர் இன்னொன்று எக்ஸ்ட்ரா 2 பேர் காட்டினாங்க. அவங்க யாருன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் அவங்க டாபிக்லாம் பார்த்தா அவங்க பிடிச்ச பொருளில் கரெக்டாக தான் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க இதை பற்றி பேசி, கீழே கமெண்ட்ஸ் வந்திருக்கும் போது, ஆனால் திரும்ப எடுத்து நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் டேஞ்சர். எனக்கு ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லணும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பேசினார். யூடியூபர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். உண்மை அது எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வந்து ஹேட்ரட் அப்படின்னு கொண்டு போக முடியாது. அதே சமயம் கமெண்ட் பண்ணுறவங்களுமே கொஞ்சம் ரெஸ்பெக்டோட சொல்கிற விதத்தை கொஞ்சம் தேவையில்லாமல் வந்து ஒரு கோவத்தை காமிப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தெரியணும். இப்போ நம்ம யூடியூபராக இருக்கிறதுனால அதை வந்து சகிச்சுட்டே தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எப்படி வந்து ஒரு பொண்ணு நைட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு அவங்கள தான் அடக்குறாங்களோ அந்த மாதிரி தான் சில யூடியூபர்ஸ்க்கும் நடக்குது. நீங்கள் யூடியூபர் அவங்க கமெண்ட் எது பண்ணாலும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறத மாற்றலாம், நீங்கள் சொல்கிற விதத்தை மாற்றலாம், நீங்கள் மாறாமல் எங்களை மட்டுமே அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அக்செப்ட் கிடையாது. நாங்கள் எடுத்துப்போம், தப்புன்னா எடுத்துப்போம், சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எதுவுமே மாற்றிக்க மாட்டோம்னு சொல்ல, தப்புன்னா மன்னிப்பு கேட்கவும் ரெடி, அதெல்லாம் நாங்கள் அக்செப்டப் தான். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எதை எப்படி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சில நெகட்டிவ் கமெண்ட் வரும், உடனே இப்போ நாங்களே கூட வந்து உடனே அது பின் பண்ணிவிடுவோம். பின் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் ரிப்ளைவும் பண்ணுவோம். அது கீழே ஒரு 4-5 கமெண்ட் சப்போர்ட் பண்ணி வந்தால் கமெண்ட் டெலிட் பண்ணிவிடுவாங்க. அப்போது உங்களுக்கு அப்படி பேசக்கூடாதோ இல்லை அது தப்புன்றது தெரியுது இல்லை. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சு முன்கூட்டியே யோசிச்சு பேசலாமா வேணாமான்னு தெரிஞ்சுட்டு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் பின் பண்ணது வந்து அவர் பயந்து ஓடிடணும், திரும்ப பேசிடக்கூடாது அப்படின்றதுக்கு இல்லை. அந்த டாபிக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது உங்களுக்கு புரியணும், நீங்கள் வந்து பேசுகிறது தப்புன்றது தெரிஞ்சதுக்காக நாங்கள் அதை சொல்லுவோம். வார்த்தைங்க நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான், பட் வார்த்தைங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது தப்புன்னு சொல்லிக்கிட்டு தான். உங்களை வந்து குற்றம்னு அப்படி இப்போ இப்படி ஒருத்தர் இருக்காரு நாங்கள் காட்டுறோம் பாருங்க அப்படின்றதுக்கு இப்போ உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர் உங்கள் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம் இதான் எங்களோட பதில் அப்படின்றது காட்டுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பின் பண்ணுவோமே தவிர அவரை அக்யூஸ் பண்ணணும், உங்களை வந்து எல்லாரும் உங்களை வந்து எல்லாரும் திட்ட வைக்கணும் அப்படின்றது மைண்ட் செட் கிடையாது. அந்த போல்ட்னஸ் பிடிச்சிருக்குங்க, வந்து ஓப்பனாக பேசுறது. பட் வந்து அது சொல்கிற விதம்ன்றது தான் அது எங்களுக்கு வேணும். நாங்கள் அதை தான் சொல்வோம். நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணாமல் எங்கள் குறைகளை ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இது இப்படின்றத ஓப்பனாக சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் அந்தளவுக்கு ஒருத்தர் பார்த்துருக்காரு, அது வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத எங்களுக்கு பிடிக்குமே மோஸ்ட்லி. இந்த பாராட்டுறதுன்றது தப்புன்னு இல்லை, பாராட்டும் வேணும் தான். அதே சமயம் வந்து வெறும் எது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு தப்பாக என்ன சொல்லியிருந்தாலுமே வந்து அதுக்கும் பாராட்டும் போது தான் நம்மளுக்கே இது வரும். அது என்ன சொல்கிறது, நம்மளும் வந்து நம்ம பண்ணுறதுலாம் கரெக்ட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடும். அப்படி போயிடக்கூடாதுன்றத, தப்புனா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு, அவ்வளோதான். இன்னொன்று சொல்லணும், எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரசிகன் இதெல்லாம் சொன்னாங்க, அவர் சைடு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. அதே டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே நானும் சொல்ல மாட்டேன், அது ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்குது. நீங்கள் கண்மூடித்தனமாக எதுவுமே யோசிக்காமல் ஃபாலோ பண்ணுறதுனால அதோட ஃபுல் ரெஸ்பான்சிட்டி அவர்கிட்ட போய் வச்சுட்டு அவர் சொன்னால் நல்லா இருக்குமே, அவர் மாற நல்லா இருக்குமே, அவர் இப்படி தடுக்கலாமே, அது பண்ணலாமேன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சைடு தான் மோஸ்ட்லி அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ ஏன் நம்ம யோசிக்கணும், நம்ம ஏன் இப்படி கண்மூடித்தனமாக இருக்கும், நம்ம என்னத்துக்கு இவ்வளோ ஹைப் ஆகுறோம், சாதாரணமாக பார்த்துட்டு போகலாமே அப்படின்றது நம்ம சைடு அது வரவே மாட்டேங்குது. பீப்புள் போய் கேள்வி கேட்குறத விட அந்த யூடியூபர் தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது போனடியிலே வந்து சொல்லியிருந்தேன் அந்த விஷயம், காலேஜ் வந்து கூப்பிட்றாங்க பண்ணுறாங்கன்றப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்க ஏன் கேள்வியே கேட்கலன்றது. நம்ம பசங்க எதுக்கு அமிச்சோம் காலேஜுக்கு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு காலேஜை போய் கேள்வியும் கேட்கல. பசங்க இந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க, அது வீடியோ எங்கன்னா ஒன்று பார்த்துருப்பாங்க, யாரா சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் பசங்களை ஏன் அதட்டவே மாட்டேன்றாங்கன்றது அவங்கள தான் போய் கேள்வி. நீங்கள் உங்களால தான் எங்கள் பசங்க கேட்குறாங்கன்னு தவிர நீங்கள் ஏன் பசங்க வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன் அதட்டலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த காலேஜ் கூட கூப்பிட்ட காலேஜ் கூட அதே தானே, அவங்களும் அதை தானே பண்ணுறாங்க. அப்போ அவங்கள யாரும் பெருசாக கேட்குறாங்க, என்ன இதில் இந்த காலேஜ் கூப்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன், வெறும் ஒரு பர்சனையே மெயினாக வச்சு அவனையே டார்கெட் பண்ணி இப்போ ஒரே டாபிக் அவங்களை எடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா சேனல்லையும் அவரை பற்றி தான் மோஸ்ட்லி போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது அவரை தவிர்த்து இந்த காலேஜாக இருக்கட்டும், இந்த பசங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ அவங்க பண்ணுற தப்பெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க மாறணும்ல. இப்போ இவர் வந்து சொன்னால் கேட்பாங்களே, இவர் வந்து அவாய்ட் பண்ணால் கேட்பாங்களே அப்படின்றாங்க. ஏன் அவங்களும் கண்ட்ரோலாக இருந்தால் ஒருத்தர் இந்த அளவுக்கு பெருசாக வந்தோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதா ஒரு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே அதையே மறந்துடுறாங்க. அதை ஃபாலோ பண்ண வேணாம் அதெல்லாம் சொல்ல, ஃபுல் பிளேமே ஒரு பர்சன் மேலே போடாதீங்கன்னு நான் சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மணி நினச்சேன்னா இது வேணான்னு சொன்னாங்க, எல்லாம் கேட்பாங்க தானே, இவர் சொல்கிறதுல தானே இருக்குது அப்படின்றாங்க.
ஏன் அஜித் சார் கூட தான் வந்து எதுவுமே வேணாம் எதுவுமே பண்ணாதீங்கன்னு ஃபேன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்களா? அப்புறம் ஃபேன்ஸ் மேலே தானே கோவப்படுறோம், ஃபேன்ஸ் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றது தானே நமக்கு தாட் வருது. அதே தான் இங்கே இருக்கிற பீப்புள்கிட்டையும் நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். இதுக்கு உதாரணம் வந்து நான் டிடிஎஃப் வாசன் தான் சொல்லுவேன். அவர் பார்த்து எனக்கு இப்போ பாவமாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப அவர் போட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முன்ன கதை வேறு, முன்ன அவர் தப்பு பண்ணார், அது வந்து பேசணும். பட் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு இப்படி வெடிக்கிற அளவுக்கு அது ஒரு தப்பா அப்படின்னா எனக்கு தெரியல. அது அப்படின்னா எல்லாரும் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். அது அவர் சைடு தான் எனக்கு வந்து கரெக்டுன்னு தோணுது. அப்படி பார்த்தா எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கணுன்றது. அவர் வீடியோ எடுத்து அவரே ப்ரூஃபோடு அதை காமிச்சிக்கிறாரு அப்படின்னா அது மாதிரி யூடியூப்லேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஃபோன் பேசுறது பண்ணோம். அப்போ அவங்க எல்லார் மேலேயும் போட்டிருக்கணுன்றது தான். அது எனக்கு கரெக்டாக தான் பண்ணிச்சு. ஸோ சொல்கிறேன், இந்த விஷயத்தில் கொஞ்சம் அந்த வேறுபாடு இருக்கணும். பிளைண்டாக ஒருத்தர் அப்படியே இது பண்ணுறதும் தப்பு, அது சரி தப்பு தெரியணுன்றது தான். உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் வந்து டிடிஎஃப் வாசல் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இல்லை வாசா இது நீ தப்பு அப்படின்னு நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அப்பயே மாற்றி இருந்திருப்பார். ஓ நம்ம வந்து இப்போ மாற்றிக்கணும் போல், நம்ம இதுக்கே சொல்கிறாங்கன்னா அது ஒரு இது தான். நீங்கள் சொல்கிறப்போ அவருக்கு ஈஸியாகவே போயிடும். நம்ம சொல்கிறப்போ அது என்ன சொல்கிறது, ஹேட்டராக தெரியும். அவர் மேலே இருக்க வன்மத்திலையோ இல்லை வந்து நாங்கள் பொறாமலையோ பேசுகிற மாதிரி தெரியலாம். பட் நல்லதுக்கு சொல்கிறப்போ வந்து நீங்களும் சேர்ந்து அது குறைக்கணும். இல்லை வாசா இந்த இடத்துல நீ தப்பு தான் பண்ணியிருக்க, இது பண்ணாத, இது மாற்றிக்கோன்னா இந்த அளவுக்கு அது போயிருக்காது. நீங்களும் அவர் எது பண்ணாலும் கரெக்டுன்னு அவர் பேசியே அவர் பண்ணுறது கரெக்டு தான், என்ன பண்ணாலும் வந்து இதுவா அப்படின்னு எடுத்துப்பார். அது செய்கிற சின்ன தப்பு, அது ரொம்ப சின்ன தப்பு தான். அதை அழகாக நீங்கள் மாற்றிடலாம். அதுக்கும் நீங்கள் கொடி பிடிக்கிங்க, எல்லாத்துக்குமே வந்து அவர் கரெக்ட் தான் அப்படின்னு பேசினா அது தப்பு தான். ஏன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரீசெண்டாக நியூஸில் வந்தது கார் ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு, அப்புறம் அந்த அப்படியே போச்சு. அது கூட இவ்வளோ ஹைப் ஆகலை. அதுக்கப்புறம் அது டாப்பிக்கே வெளியே சுத்தமாக வரவே இல்லை. அது அப்படியே மூடி அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் ஏன் அவ்வளோ பூதாகரமாக அப்படி பெருசாக பேசிட்டு போயிட்டே இருக்காங்கன்றது தான் தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அதே ஒரு ஹைப்போடு இருந்தால் பரவாயில்லையா? அதுக்கே அவர் நிறைய விஷயம் சொன்னார், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயம் நியாயமாக தான் பட்டது அவர் சொன்னதில்லை. ஸோ அதான், அதனால தான் எனக்கு இப்போ அவர் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குன்றது. அவர் அந்த விஷயம் சொன்னார், அது நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அந்த வீடியோ. அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணுற அதே டைமுக்கு அதோட பெரிய கேஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு. பட் அது எந்த மீடியாவுமே வந்து கவர் பண்ணல. என்ன தான் சொல்லிட்டு இருக்கு, இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இது, அதெல்லாம் வந்து வரவே இல்லையா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் பார்த்து காட்டுன்னு தான் தோணுச்சு. ஆமாம் இல்லை இது எவ்வளோ பெருசு, இதை தானே அது ஒரு நியூஸ் கூட வரலையா அப்படின்னு எங்களுக்கே ஷாக்காக தான் இருந்தது அதெல்லாம். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அவர் என்னைக்கோ பண்ண ஒரு தப்புனால வந்து சுத்தமாக இப்போ சப்போர்ட்டே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவர் வந்து சின்ன தப்பு, பெரிய தப்பு பண்ணார், ஓகே, அதுலேருந்து வந்துட்டார், அதுக்கு தண்டனையும் கிடச்சிச்சு. இப்போ சின்ன தப்பு பண்ணால் விட அது பெருசாக பூதாகரமாக வந்து அதை பேசி பெருசாக்குறது வந்து சரியாக பாடல. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.